சாஃப்டாக சப்பாத்தி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பிஞ்ச் சோடா மாவும் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 கப் மில்க்கு உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மில்க் ஊற்றினா நல்லா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் வாட்ரு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சு விடணும். பிசு பிசுப்பு இல்லாத மாதிரி கொஞ்சோண்டு ஒரு எண்ணெய் ஊற்றி நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மாவுலும் பரவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் லேட்டர் பார்க்கலாம். பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.